அப்போ நாம் விரும்பக்கூடிய நாம் நேசிக்கக்கூடிய அல்லது சமூகத்தின் ஒரு அடையாளமா நம்ம அப்பா இல்லையே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு சின்ன வயசுல இருந்திருக்கு. ஆனா நாளாக என்ன தெரிஞ்சுன்னா, எங்க அப்பா அவருக்கே தெரியாம என் கல்வியின் மீது ஒரு ஆணித்தரமான நம்பிக்கை வச்சிருந்தார். எங்களோட ஒட்டுமொத்த குடும்பத்தோடும் பெரிய பலம் கல்வி நம்பினார். அவர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கும் தன்னோட பிடிவாதத்தை எதன் மீதாவது ஒரு பிடிமானம், தன்னோட பிடிவாதத்துக்கு ஒரு பிடிமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக கடவுளை இல்லாத கடவுளை இருக்கிற கடவுளை ஏதோ ஒன்று நம்பிக்கிட்டு அந்த பிடிவாதத்துக்கு அதை பிடிமானமா மாத்திக்கிட்டு, ஏன்னா எங்ககிட்ட ஷேர் பண்ண முடியாது, இன்னொருத்தர்கிட்ட போய் ஷேர் பண்ண முடியாது. இப்போ சக மனிதர்கள் மீது நம்பிக்கை ஏற்று போகும்போது தான் கடவுள் மேல ஒரு பெரிய நம்பிக்கை வருது. அந்த கடவுள் இருக்காரோ இல்லையோ, எனக்கு ஒரு பிடிவாதம் வேணும். அப்ப தான் கடவுள்னு மறந்துட்டு எங்க அப்பா ஒரு கடவுளை பிடிவாதமா பிடிச்சுக்கிட்டாரு. அத்தனை உழைப்பையும் அவர் செலுத்துவதற்கு பிள்ளைகளின் வருங்காலத்தின் மீது, கனவின் மீது என்ன நடக்க போதே அவருக்கு தெரியாது, இதோட ரிசல்ட் என்னன்னு தெரியாது. ஆனா நான் சாக வரைக்கும் உழைக்கணும், அந்த உழைப்புக்கு ஒரு பிடிமானம் வேணும். அதுக்கு அவர் கடவுளை நம்பினாரு.